பேச்சுலர்ஸ் ஈஸியா சமைக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டா சப்பாத்திக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் மீல் மேக்கர் வச்சு பண்ண போறீங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மீல் மேக்கரை ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சிருங்க. அந்த தண்ணி ஆறினவனையும் நல்லா கையில பிழிஞ்சு எடுத்துட்டு அதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பேன்ல எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா சோம்பை போட்டு பொரிய விட்டுட்டு சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்க நேரத்துல நெல்லிக்காயும் தயிரையும் வச்சு ஒரு காம்போ சைட் டிஷ் பண்ணிடலாமா? உங்க ஃபேமிலிக்கு தேவையான அளவு 2 அல்லது 3 நெல்லிக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு அது இந்த மாதிரி சீச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த துருவின நெல்லிக்காவை தயிர்ல சேர்த்து தேவையான அளவு உப்பும் போட்டீங்க அப்படின்னாக்க நெல்லிக்காய் பச்சடி ரெடி ஆயிருங்க. இதை நீங்க சாப்பிட்றப்ப விட்டமின் B12 அண்ட் விட்டமின் C உங்களுக்கு டைரக்டா கிடைச்சிருங்க. அதே போல இது நல்லா டேஸ்டாவும் இருக்குங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதும் இப்போ மிக்சி ஜாரில் அடித்து வச்சிருக்க அந்த மீல் மேக்கரையும் அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, 1 கிளாஸ் தண்ணி அது முங்குற அளவுக்கு சேர்த்து நல்லா வேக விடுங்க. இது நல்லா வெந்ததும் மீல் மேக்கர் கீமா ரெடி ஆயிருங்க. இது வெயிட் லாஸ் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ரெசிபிங்க. இது போல செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.